ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபக் கேமர் சேனல். நம்ம ஐபிஎல் டோர்னமெண்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்ஸில் நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்க்கலாம். ஏன்னா எந்த வீடியோலையுமே காட்டல ஸ்டாண்டிங்ஸை, இப்போ காட்டலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம யாரு கூட அடுத்த மேட்ச்னு பார்த்துடலாம். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட தான் மேட்ச் அடுத்தது. அந்த ஸ்டாண்டிங்ஸில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். 3 வின்னு ஒரே ஒரு தோல்வியோட. அந்த தோல்வி ஜிடி கூட தான். அண்ட் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தோம். இதில் 3வது மேட்ச் என்னன்னு தெரில. எல்லாருமே 3 மேட்ச் தான் தெரியுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். கேமுக்குள்ளே போயாச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் டைல்ஸே கேட்போம் இந்த வாட்டி. இல்லை, அவங்க எடுத்து பவுலிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் வந்திருக்கு. நிறைய டிஃபெண்டிங் வந்துட்டு இருக்குதுங்க நம்மளுக்கு. போன மேட்சும் டிஃபெண்ட்டு தான் போடணும், இந்த மேட்சும் டிஃபெண்ட்டு. என்னங்க நடக்குது இங்கே பாருங்கள். நம்ம இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பண்ண போகிறோம் வித் சஞ்சு சாம்சன். ஓப்பனிங் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒன்றும் நம்மளுக்கு சரியா. ஓகே, இங்கே சஞ்சு சாம்சன் கூட ஓப்பன் பண்ண வந்தாச்சு. நம்ம இங்கே இன்றைக்கி ஒரு மரண அடிக்கலாம். ஏன்னா போன மேட்ச்சில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாகவே தான் ஆடிட்டு இருந்தோம். இந்த வாட்டி அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஃபுல்லாக இந்த வாட்டி அடி மேலே அடி தான். இந்த வாட்டி அக்ரெசிவ் தான் காட்ட போகிறோம். ஓகே ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு பாலே தூக்கி விளாசிட்டு இருக்கோம். பட் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அவரெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போமா? இஸ் பவுண்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட்டு பாலே ஒரு சூப்பர் ஷாட்டு. 4ஓட ஆரம்பிச்சிருக்கோம். செகண்ட் பால் என்ன ப்ரோ இப்படியா? ஓகே ப்ரோ, இந்த மாதிரி பால் போடும் போது ஹேங் ஆகாது. என்னையா சாட்டுது? இந்த மாதிரி பால்லாம் நம்மளுக்கு அடிக்க அவ்வளோவா வராது. அதனால் டிஃபென்சிவ் ஆடிடலாம். ஓகே, சூப்பர் பவுலிங் 2 ஆச்சு. 4க்கு அப்புறமா ஃபுல்லாக ஒரு டாட் பாலாகவே எடுத்து வச்சுருக்காரு. அடுத்த 3 பாலும் சூப்பர் பவுலிங் அடிச்சிரு பாய். ஓ, நோனுக்கு ஷாட் ட்ரை பண்ணால் சிங்கிள் போட்டு. ஓகே ப்ரோ ஓடு டப்புன்னு ஓடு ப்ரோ, டப்புன்னு கிட்டே வந்தாச்சு. ஓகே, ஸ்ட்ரைக்கை தக்க வச்சாச்சு. ஓ, எஜ்ஜி வேலை லக்கீஜி. இன்னும் அந்த வீடியோக்கு யாரும் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஓப்பனிங் இறங்குனது ஒரு தப்பாக போச்சு. கொஞ்சம் ரன்ஸாவது அடியாக பார்க்கலாம். 9 ரன்னில் நிற்கிறோம் நம்ம. என்ன 3 பால் டாட்டா இருக்குது. இதே தான் ஆச்சு, ஓவரில் ஆச்சு. ஓகே, சிங்கிளாவது எடுக்க பக்காலாம் ஓடி வந்தாச்சு. ஓகே, டைவ் போட்டாச்சு. ஓகே, சஞ்சு சாம்சன்கிட்ட இந்த ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான். நம்ம கொஞ்சம் ரன் அடிக்க பார்க்கணும். மறுபடியும் மாச்ச. ஓகே, தாண்டிடுச்சு. ஓகே, அக்ரெசிவ் மூடு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டலான்னு இருக்கிறோம். இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. எஸ், சிக்ஸு செம்ம ஷாட்டு. ஒரு பால் பார்ப்போம். சஞ்சு சாம்சன் சேட்டா, கமான் சேட்டா, யூ டிட் இட். ஓகே, சிங்கிள் போட்டு கொடுத்துக்கிறாரு. சிங்கிள் நம்மளுக்கே போட்டு கொடுத்து. ஓகே, ஒரு பால் சிங்கிளில் போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்ம ஒரு 200க்கு ட்ரை பண்ணுவோம். டீம் ஸ்கோரை 200 இழுத்துட்டு போக முடியுது. ஆனால் இவர் காலுக்குள்ளே போட்டார்னா நம்மளுக்கு படாது. பின்னாடி எஜ்ஜில் பவுண்ட்ரியா? எஸ், பவுண்ட்ரி. நம்ம ஃபுல்லாக ஷாட்டுக்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஷாட்டுக்கு நம்ம ஒரு ஓகே பட்டிருக்கு பவுண்ட்ரி. ஓகே, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. பார்க்கல, நம்மளுக்கு சிங்கிள் எடுத்து கொடுக்குறாரு. இன்னொரு 4 ஹைட்டு போயிருக்கு, தூரம் போயிருக்கா? எஸ், போயிருக்கு. இன்னும் 4 போயிருக்குது இந்த ஓவர்லேயே. எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஆகிடுச்சு. நம்ம 36 சூப்பராக ஆடிட்டு வரோம். ஓ, ஓகே, இந்த மாதிரி அக்கர் மாதிரி நம்மளுக்கு போட்டு ஆட வராது. ஆனாலும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ட்ரை பண்ணியிருக்கோம். 4 போவோமா? பால் ஸ்லோ ஆகுது. ஓகே, போயிடுச்சு. மூவ் ஆகிட்டோம் நம்ம 40க்கு. சஞ்சு சேட்டா தான் பண்ணுவாரா? ஒன்றுமே பண்ண மாட்டாரு, அடிக்க மாட்டாருங்க சேட்டா. சேட்டாவோட ஒரு பால் பார்ப்போம். இங்கே டீப்பு அடி சேட்டா. வா கம்மான் சேட்டா. எஸ், சஞ்சு சாம்சன் 4 அடிச்சுக்கிறாரு ஒரு வழியாக. எச்சு. ஆனால் 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் 50 பார்ட்னர்ஷிப் வித் சஞ்சு சாம்சன். சூப்பர். போடுவோமா, அந்த 6 அடிப்போமா? ஆனால் இவர் இப்படி போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இன்னும் ஒரு 6 போனால் நல்லா இருக்கும். ஆனால் அதுதான் கட்டிக்க மாட்டேங்குது. இப்படி காலுக்குள்ளே வச்சேன்னா என்ன கட்டிக்க வராது ப்ரோ. யார் ப்ரோ போடுறது? ஓகே, பட மாட்டேங்குதே. படலை. ஜட்டு பாய் வந்துருக்கிறாரு நம்மளுக்கு போட. நம்மளுக்கு இன்னும் 6 ரன் தான் தேவை 50 போட. ஜட்டு ஐயோ 4 தான் போச்சு. 48 இருக்கிறோம். இன்னும் 2 ரன்னு தான் அடிச்சிடலாம் 50. ஓ, ஹைட்டு போயிடுச்சு. கேட்சு போவோமா? 2 ரன்னு ஓடியாச்சு. 50யும் வந்துருக்குது நம்மளுக்கு. ஓகே, கேட்ச்லாம் பிடிக்கல. 50 வந்துருச்சுங்க நம்மளுக்கு. இது 2வது 50 நினைக்கிறேன் இந்த சீசனோட. சூப்பர் 6க்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை ரிஸ்க் எடுக்க வேணாமா? ஆனால் 50 போட்ட அடுத்த செகண்டே முடிச்சிச்சு. ஜட்டு பாய் 50 போட்ட உடனே நம்மளை முடிச்சு விட்டாரு. ஸோ 31 பாலுக்கு 50 ரன் அடிச்சுட்டு நம்ம காலி ஆகிட்டோம். ஓகே ப்ரோ, சூப்பரு. 177 அடிச்சுக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் 94. மை காட், சாம்சன் நம்ம போயிட்ட பிறகு பயங்கரமாக அடிச்சுக்கிறாரு பொழுது. 94 இருந்துடாரு பாவம். செஞ்சுரி தான் போட முடியல. ஜடேஜா தான் எல்லாரையும் விக்கெட் எடுத்துட்டார் பொழுது. 2 விக்கெட் மட்டும்தான் டிஸ்பாண்டேவும் சாம் கரன் எடுத்துறாங்க சுட்டி குழந்தை. அப்புறம் தோனியும் சஞ்சு சாம்சன் தான். தோனி கடைசியில் வந்து 3 பாலுக்கு 1 ரன் வச்சுக்கிறாரு. பரவாயில்ல. இப்போ நம்ம டிஃபெண்ட் பண்ணோம். பவர் பிளேக்கு அப்புறம் வரலாம். ஏன்னா பவர் பிளேக்குள்ளே போட்டோன்னா வெளுத்து போடுவாங்க நம்மளை. நம்ம பவர் பிளேக்கு அப்புறம் வரலாம். பன்சல் கம்போஜ் போடட்டும் பாலு. சரி, ஓகே, நம்ம பவுலிங் போட வந்தாச்சு. பவர் பிளே முடிந்ததுக்கப்புறம் அண்ட் 4 விக்கெட்டாக போயிருக்குது. என்ன ப்ரோ, ஐ காட் எல்லாமே டக்கு. அன்சுல் கம்போஜ் ஓவர்டன் எல்லாருமே விக்கெட் எடுத்துக்கிட்டாங்க. என்ன ப்ரோ இது, எல்லாருமே பயங்கரமாக அடிக்கிறாங்க. வைபவ் சூரியன்ஸ்லாம் டக்காக இருக்கிறானுங்க. எனக்கு ஆட்டோ ப்ளே தான் பண்ணேன். ஜஸ்ட் ஆட்டோ ப்ளே பண்ணோன்னே இவ்வளோ விக்கெட் போயிருக்கு. ஜடேஜா இருக்கிறாருங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குது. ஆடா ப்ரோ, அப்படி என்ன ப்ரோ நான் வந்து அடிக்கிறீங்களே யா? என்னையா வந்து இந்த மேட்ச் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் ஸ்பின்னராக மாறிடலாம் நம்ம. ஃபாஸ்ட் பவுலராக மாறிடலாம். ஓ, கேட்ச் கேட்ச் கேட்ச். ஓ எஸ், விக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்துருக்குது நம்மளுக்கு இங்கே. அண்ட் ரவீந்திர ஜடேஜா எடுத்துருக்கோம். இது ஜடேஜா இல்லையா, எட்டி மேயர் எடுத்துருக்கோம். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த மேட்ச் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் ஆகிடலான்னு சொன்னேன். அதை வாய் தவறி ஸ்பின்னர் அது இதுன்னு சொல்லி வளர்க்கிட்டேன். ஓகே, போடலாம். ஃபாஸ்ட் பவுலர் ஆகிடலாம் காய்ஸ் நம்ம. நான் ஸ்பின்னர் நம்மளுக்கு அவ்வளோவா வேலைக்கு ஆகலை. விக்கெட்டும் அவ்வளோவா நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஒரு விக்கெட் எடுத்தால் தான், அதுவும் எப்பயாவது தான் வருது. நம்ம ஃபாஸ்ட் பவுலராகவே ஆகிடலாம். இப்போ ஃபாஸ்ட் பவுலர் ஆகிட்டா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஜா 14 பாலுக்கு 8 ரன்னு வச்சு வச்சுருக்காரு. 6 ரன் தாண்டா வச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிங்க. இப்போ பாருங்கள் 8 மாறும். எஸ், ஏன்னா 2 ரன் அங்கே ஓடிட்டாங்க. ஓகே, நம்மளோட லாஸ்ட்டு பால். ஓகே, அது ஓவர் டாட்டு தான். சூப்பராக போட்டுருவோம் இந்த ஓவர் ஒரு விக்கெட்டோட. போன ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பவர் பிளே செட்டிங்ஸ்லேயே போட்டுக்கிறோம். அப்போ கூட அடிக்கலை இவங்க. ஜடேஜா இன்னும் நிற்கிறாரு. இன்னும் ஒரு விக்கெட்டும் போயிருக்கு. ஆமாங்க, சாம் கரனும் அவுட் ஆகிட்டு இருக்கிறாரு. ஆர்ச்சர் வந்துடுறாரு. 12 ஓவருக்கு 53 தான் அடிச்சு வச்சுக்கிறாங்களே. ஒரு லோ ஸ்கோர் வருமா? சரி, நம்ம இந்த மேட்ச்சை வின் பண்ணுவோமா? அங்கே பாருங்கள் 48 பாலுக்கு. ஓ மை காட், நான் வந்தால் மட்டும் ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க? ஜட்டு பாய் நம்மளை பார்த்தாலே அடிக்கிறாரு. ஓகே ப்ரோ, நம்ம இந்த மேட்ச் அநேகமாக வின் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் பாலு. வீடியோக்கு லைக் பண்ணாத பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். படி புண்ணியமாக இருக்கும். உங்களுக்கு வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வருது. மெதுவாக தான், ரொம்ப மெதுவாக ஆடுறாங்க. 46 பாலுக்கு 121 ரன் அடிக்கிற மாதிரிலாம் ஆடல. ஒரு ஸ்பீட் பேட்டிங்கே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ஆடுறீங்க? என்னங்க இது, அடிக்கவும் மாட்டுறாங்க. ஓ போல்டு 2வது விக்கெட் வந்துருக்குது நம்மளுக்கு. ஆர்ச்சரை விக்கெட் எடுத்துக்கிறோம். ஆர்ச்சர் பேட்டருக்கு தான் டார்ச்சர் கொடுப்பாரு. இப்போ நம்மள ஆர்ச்சருக்கே டார்ச்சர் கொடுத்து வச்சுக்கிறோம். ஓ ஜட்டு பாய் 6 இல்லை 4. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி வந்துருக்குதுங்க ஃபார் ராஜஸ்தான்.
என்னப்பா சட்டு பாய் நம்மளை பார்த்தோன்னே ஃபயர் ஆகுறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு. என்ன ப்ரோ ஆடுற, என்ன ஷாட்லேயே ஆகுது. ஏய் ஓவர் முடிஞ்சாயா? அடப்பா அதை பார்க்கவே இல்லை. டப்புன்னு முடிச்சு பாய் ஓரு. ஓகே ஓவர்துன்னு பார்க்கலாம். ஷோ என்னையா இது 94க்கு அவ்வளோ ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க இவங்க. என்ன ப்ரோ ஆச்சு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு? பாருங்க சாம்சங் 94 பயங்கரமாக ஆடிக்கிறாரு. நம்ம ஒரு 50 போட்டோம் இந்த மேட்ச்சில் தான் கொஞ்சம் நல்லா ஆடு. நம்ம செகண்ட் பிளேஸில் தான் இருக்கோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் அன்பீட்டடாக இருக்கிறாங்க ஃபஸ்ட் பிளேஸில். அண்ட் அடுத்த மேட்ச் நம்மளுக்கு எல் கிளாசிக்கோ மேட்ச் அடுத்த எபிசோடில் நடக்கும். நம்ம பங்காளி கூட தான் விளையாட போகிறோம், நம்ம மும்பை இந்தியன்ஸ் கூட. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த மேட்ச்சு. நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு வர வரைக்கும் கீப் பண்ணிங்க.